நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம் என்ற கூற்றுக்கு இணங்க வாழ்வதற்கு ஆரோக்கியமான சூழல் அவசியம். அத்தகைய சூழலுக்கு அடிப்படை தேவை கழிப்பறை. உலக கழிப்பறை தினமான இன்று அதன் தேவை மற்றும் அவசியம் குறித்து இப்போது பார்க்கலாம். திறந்த வெளியில் மலம் கழிப்பது என்று கூறினாலே அருவெறுப்பாக பார்க்கக்கூடிய நிலையில் உலக அளவில் 2.4 பில்லியன் மக்கள் கழிப்பறை வசதி இல்லாமல் இருக்கின்றனர் என உலக சுகாதார நிறுவனம் அதிர்ச்சி தகவலை வெளியிட்டுள்ளது. ஆரோக்கியம், சுகாதாரம், கல்வி, பாதுகாப்பு ஆகியவற்றில் பெண்கள், குழந்தைகள் சிறந்து விளங்க வேண்டுமென்றால் அங்கு திறந்தவெளி கழிப்பிடம் இருக்கக்கூடாது என்கிறது யூனிசெஃப் நிறுவனம். 5 வயதுக்குட்பட்ட குழந்தைகள் மரணத்தில் சுமார் 40% குழந்தைகள் நிமோனியா மற்றும் வயிற்றுப்போக்கு நோயால் உயிரிழப்பதாக ஆய்வுகளில் தெரிய வந்துள்ளது. கழிப்பிட வசதி இல்லாதது நாட்டின் வளர்ச்சியை பெரிதும் பாதிக்கும் என்ற நிலையில் சுகாதாரமான கழிப்பறை இருந்தால் இந்த பிரச்சனையை தவிர்க்கலாம் என்கிறார் யூனிசெஃப் நிறுவனத்தின் தமிழ்நாடு மற்றும் கேரள பொறுப்பாளர் ஜாப் சக்காரியா. Why UNICEF is working in this area is of 5 reasons are there. If you want to reduce death of children, if you want to reduce malnutrition, diseases among the children, if you want to ensure the education and the attendance of the children in school, if you want to protect the dignity and the safety of women, and if you want to increase production and productivity, then there is a magic solution, that is toilet. So we need to have a toilet in every house and everybody should be using. Now our support to the government is in terms of the capacity building, social mobilization. That's the support of UNICEF. தூய்மை இந்தியா திட்டத்தின் கீழ் வரும் 2019 ஆண்டு அக்டோபர் 2ஆம் தேதியை திறந்தவெளி கழிப்பிடம் இல்லாத நாடாக அறிவிக்க திட்டமிட்டுள்ளது இந்திய அரசு. ஆனால் தமிழகம் போன்ற வளர்ச்சியடைந்த மாநிலத்தில் 2014ஆம் ஆண்டிலேயே அதனை அறிவிக்க திட்டமிட வேண்டும் என்று வலியுறுத்தப்படுகிறது. தமிழகத்தில் அரியலூர், தர்மபுரி, விழுப்புரம் மாவட்டங்களில் 30%த்திற்கும் அதிகமானோர் திறந்த வெளியில் மலம் கழிக்கின்றனர். ஆனால் சென்னை போன்ற நகர்ப்பகுதியில் கழிப்பிடத்தின் எண்ணிக்கை அதிகமாக இருந்தாலும் குடிசை பகுதியில் கழிப்பிட வசதி இல்லை. பெண்களும் குழந்தைகளும் கழிப்பிடத்திற்கு ஒரு பகுதியிலிருந்து 8 முதல் 10 நிமிடங்கள் நடக்க வேண்டிய சூழல் உள்ளதாக சென்னையில் ஆக்ஷன் எய்ட் என்ற தனியார் நிறுவனம் நடத்திய ஆய்வில் தெரிய வந்துள்ளது. பொது கழிப்பறை இருந்தாலும் அது பயன்படுத்த முடியாத அளவிற்கு சுகாதாரமற்ற சூழலில் உள்ளதாக கூறப்படுகிறது. இப்போ குழந்தைகள் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறப்போ ஏறக்குறைய அநேக குழந்தைகள் இதனால் பாதிக்கப்படுறாங்க. எப்படி அப்படின்னாக்கா சரியான கழிவறை இல்லைனாக்கா அவங்களுக்கு டயரியா வர்றதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்கிறது. இப்போ டயரியா அப்படின்னு பார்க்குறப்ப டயரியா இறப்பதற்கு 2வது ஒரு முக்கிய காரணமாக இருக்கிறது. அப்போது குழந்தைகள் இந்த மாதிரி பொது இடங்களில் அவங்க கழிப்பறை இல்லாத காரணத்தால் போகிறப்ப அவங்களுக்கு பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன் வர்றதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்கிறது. இந்த மாதிரி டயரியாலாம் வரப்போ அவங்களுடைய ஆரோக்கியமே பாதிக்கப்படுகிறது. அவங்களுடைய உடல் ஆரோக்கியம் பாதிக்கப்படுற சமயத்தில் அவங்களுக்கு அவங்களுடைய மூளை வளர்ச்சி அது மாதிரியான விஷயங்களும் பாதிக்கப்படுறது. அதனால் அவங்களால சரியான முறையில் கல்வி கற்க முடியாமல் கல்வியும் பாதிக்கப்படுது. அதனால் இடைநிலையிலே அவங்க கல்வியை நிறுத்துவதற்கான அதிகமான வாய்ப்பு இருக்கு. சுகாதாரம் என்பது தனிமனித உரிமை என்பதை கருத்தில் கொண்டுதான் உலக கழிப்பறை தினம் 2013ஆம் ஆண்டு முதல் ஆண்டுதோறும் நவம்பர் 19ஆம் தேதி கடைபிடிக்கப்பட்டு வருகிறது. உலகில் உள்ள அனைத்து மக்களுக்கான சுகாதாரத்தை மையப்படுத்தி இந்த நாள் கடைபிடிக்கப்பட்டாலும் தற்போதைய புள்ளி விவரப்படி 10ல் ஒருவர் கழிப்பறையின்றி இருக்கின்றனர். திறந்த வெளியில் மலம் கழித்தல் என்பது கழிவறை இல்லாதவர்களின் பிரச்சனை மட்டுமல்ல. இதனால் நாட்டின் ஒட்டுமொத்த உள்நாட்டு உற்பத்தியில் சுமார் 6.4% இழப்பு ஏற்படும் என்பது யூனிசெஃப் விடுத்துள்ள எச்சரிக்கை. அனைவருக்கும் சுகாதாரம் என்பது ஒவ்வொரு மனிதனின் உரிமை என்ற அடிப்படையில் கழிப்பறை வசதிகளை அனைவருக்கும் ஏற்படுத்தி தரும் இலக்கை நோக்கி நகர்வதற்கான நடவடிக்கைகளை அரசுகள் துரிதப்படுத்த வேண்டும் என்பதே அனைத்து தரப்பினரின் எதிர்பார்ப்பாக உள்ளது. லாவண்யா, நியூஸ் 7 தமிழ், சென்னை.